வேதத்தை திறந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை நம்ம வாசிப்போமே. ஆனால் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம், ஆலோசனையும் மெய் ஞானமும் என்னுடையவைகள், நானே புத்தி, வல்லமை என்னுடையது. நன்றாய் கவனிங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகள். நம்பர் 5, 5ஆவதாக ஒரு காரியத்தை நீங்கள் துவங்கும் போது கண்டிப்பாக இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, ஆலோசனையும் மெய் ஞானமும் என்னுடையவைகள். ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன கேட்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக ஆலோசனை கேட்க வேண்டியது அவசியம். ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் நிற்க முடியாது. அதற்காக ஆண்டவருடைய பிள்ளைங்க எல்லாரிடத்துலையும் போய் ஆலோசனை கேட்டுறக்கூடாது. நிறைய பேர் ஆலோசனை கேட்கறது ஒன்றுமே சாதிக்காதவங்கள்ட்ட, அவங்களுக்கு அதை குறித்த அனுபவமே இருக்காது, அவங்க வெற்றி அடைஞ்சிருக்கவே மாட்டாங்க, அவங்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்டிருப்பாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் நேரடியாக இந்த காரியத்தை கேட்டிருக்கிறேன். ஒரு 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 விசை திருச்சபையில் ஒருத்தங்க சொல்லும்போது சொன்னாங்க, அவங்களுடைய குடும்பம் பயங்கரமாய் பிரிகிறது. அவருடைய கணவன் மனைவி பிரிஞ்சிட்டாங்க. ரொம்ப சின்ன வயசில் இவங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்களே. ஏன் பிரச்சனை, என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அவங்க வீட்டு பக்கத்தில் குடியிருக்கிற ஒருத்தங்க, அந்த குடியிருக்கிற அவர்களோட சேர்ந்து தான் இவர்கள் எல்லா காரியத்தையும் செய்வார்கள். என்னாச்சு அப்படின்னு கேட்டால், அந்த குடியிருக்கிற அந்த பக்கத்தில் குடியிருக்கிற அந்த அம்மா தன்னுடைய கணவனாரை விட்டு பிரிந்தார்கள். எப்படி என்றால், அவங்க திருமணமாயிருக்குது. திருமணமாகிற கொஞ்ச நாள்லே ஏற்கனவே அவங்க காலேஜ் படிக்கும்போது நேசித்த ஒரு நபரை சந்தித்திருக்கிறார்களாமா. சந்தித்த உடனே அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு பழைய அன்பு அவங்களுக்கு வந்த உடனே இந்த கணவனார் வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு, அந்த நான் ஃபஸ்ட்டு உங்களை தானே நேசித்தேன் அப்படின்னா அவங்கள திருமணம் பண்ணிட்டாங்க. இந்த பிள்ளைகிட்டத்தில் இவங்க பேசி 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 பேசி, நீ ஏற்கனவே இந்த மாதிரி காலேஜ் படிக்கும்போது நீ நேசிச்சிருக்கிறியா? ஆமா நேசிச்சிருக்கேன்னு அவங்க சொன்ன உடனே அவங்க ஊருக்கு போகும்போது கரெக்டாக அந்த பையனை பார்த்து, இப்போ ரொம்ப கொடுமையானது என்னன்னா, இந்த திருமணம் பண்ணின அந்த பையனை விட்டுட்டு நான் எப்படினாலும் நேசிச்ச ஒருத்தரை தான் நான் திருமணம் பண்ணுவேன்னு அவரை விட்டுட்டு போய் அவங்கள கல்யாணம் பண்ணிட்டாங்க. எவ்வளோ கொடுமை பாருங்க. அப்போ நீங்கள் ஆலோசனை கேட்க வேண்டியது அவசியம். ஆனால் ஆலோசனை யாரிடத்திலே கேட்கிறீர்கள் என்கிறது ரொம்ப கவனம். சும்மா வர்றவங்கள்ட்டையும் போறவங்கள்ட்டையும் போய் ஆலோசனை கேட்டிருக்க கூடாது. உங்களை பற்றி தெரியாதவங்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்டிருக்க கூடாது. ஆலோசனையை தவறாய் ஆலோசனை சொல்லுகிற இடத்துல போய் ஆலோசனை கேட்கக்கூடாது. இதற்கு வேதத்தில் நிறைய உதாரணங்கள் நமக்கு இருக்கிறது. நீங்கள் நீங்கள் அம்னோனை குறித்து வேதத்தில் வாசிக்க முடியும். தவறான ஆலோசனை, நண்பன் தவறான ஆலோசனை கொடுத்து அம்னோன் கடைசியில் அந்த தாமார் என்கிற தன்னுடைய சகோதரியை தவறாய் நடத்தி அவன் கடைசியில் செத்தே போயிட்டான். அந்த சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ தவறான ஆலோசனை சில நேரத்தில் உங்களை சாவு வரைக்கும் கொண்டு விட்டுரும், உங்களை எல்லாத்தையும் இழக்க பண்ணும். நீங்க கூட நிறைய பேர் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் தவறான ஆலோசனையை கேட்டு கேட்டு தவறான ஆலோசனையின் பேர் நடந்து எத்தனை பணத்தை இழந்திருக்கிறார்கள், குடும்பத்தை இழந்தவர்கள் எத்தனை பேரை நான் பார்த்திருக்கிறேன். நல்ல ஆலோசனை என்கிறது நம் பொறுத்த அளவில் ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுப்பார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தரிடத்தில் போங்க, ஜெபத்தில் உட்கார்ந்துருங்க, வேதத்தை திறந்து வாசிங்க, ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியாய் நடத்துவார். இல்லாவிட்டால் நல்ல ஊழியக்காரர்கள், அதுவும் ஊழியக்காரர்களிலே இன்றைக்கு எல்லா ஊழியக்காரர்கள் என்கிற போர்வையில் இருக்கிறவர்களையும் ஆண்டவருடைய பிள்ளையை நம்ப முடியாது. நான் யாரையும் குற்றப்படுத்தியோ குறை சொல்லவோ இல்லை, கண்டிப்பாக அதை செய்ய மாட்டேன், அது நமக்கு வேலை இல்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ சமுதாயத்தில் நிறைய பேர் இல்லை, நல்ல ஆலோசனை சொல்கிறவங்க இல்லை. நான் ஒரு இதெல்லாம் நீங்கள் கேட்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஒரு தவறான உபதேசம் செய்கிற ஒரு நபருடைய மீட்டிங் கோயம்புத்தூரில் நடந்துருச்சு. அப்போ நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன், எப்பா அந்த மீட்டிங் ஒருத்தர் கேட்டார் போகலாமான்னு, நீங்கள் கொஞ்சம் விட்டுருங்க, நீங்கள் சத்தியத்தில் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும், அவங்க பேசுகிறது உங்களுக்கு புரியும், அது தப்பா சரியானு புரியும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அந்த நபர் காலையில் 5 மணி ஆராதனைக்கு மட்டும்தான் நம்ம சர்ச்சுக்கு வருவாங்க, மற்றபடி இன்னொரு திருச்சபைக்கு போகிறவர். அப்புறம் போயிட்டார், அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணார். அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் காலையில் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அவர் 5 மணி ஜெபத்துக்கு வரவே இல்லை. எனக்கு ஆச்சரியமாச்சுட்டேன். ஒரு நாள் கூட தவறாத மனுஷன் எப்படி இப்படி விட்டுட்டார் அப்படின்னு. கடைசியில் ஒரு நாள்
என்னுடைய திருச்சபையில் இருக்கும்போது ரொம்ப உருக்குலைஞ்சு ஆள் வந்து முகம்லாம் கருத்து போய் மாறி அப்படியே ஓன்னு அழுதுட்டு வந்தார். என்ன பிரதர் ஆச்சு அப்படின்னு கேட்டேன். பாஸ்டர், இங்கே அந்த 5 மணி ஜெபத்துக்கு வரும்போது நான் நல்லா இருந்தேன் பாஸ்டர், ஆனால் ஒரு தவறான உபதேசத்திற்கு நான் போனேன். நீங்கள் கூட ஒரு நாள் எச்சரிப்பு கொடுத்தீங்க இந்த மாதிரி போகக்கூடாதுன்னு, ஆனால் நான் போயிட்டேன். அந்த உபதேசத்தில் சொல்லி கொடுத்தாங்க, நீங்கள் ஏற்கனவே செஞ்ச பாவத்தை மன்னிப்பு கிடைச்சிருச்சு, இனி செய்ய போகிற பாவத்திற்கும் மன்னிப்பு ஆண்டவர் கொடுத்துட்டாரு, அதெல்லாம் பரவாயில்ல, நீங்கள் தப்பு பண்ணுறது ஒன்றும் பரவாயில்ல, என்ன பண்ணுறது, மனுஷனாக பிறந்தா தப்பெல்லாம் வரத்தான் செய்யும், செய்யத்தான் செய்வாங்க அப்படின்னு என்னிடத்திலே அவர்கள் பிரசங்கம் பண்ணாங்க. அவங்க சொன்ன வார்த்தை ஏற்கனவே எல்லாமே நிர்ணயம் பண்ணி இருக்குது, நீ இப்படி தான் இருப்ப, இப்படி தான் ஆவ, நீ இந்த தப்பு பண்ணுவ, இந்த தப்பை பண்ண மாட்டேன்னு ஏற்கனவே நிர்ணயம் பண்ணியிருக்கு. அதனால ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ ஏன் ஜெபிக்கணும், உனக்காக எல்லாமே ஆயத்தம் பண்ணியாச்சு, ஜெபிக்க வேணான்ட்டாங்க. பரிசுத்தமாக வாழலைன்னா கூட பிரச்சனை இல்லைன்ட்டாங்க. நானும் இந்த மாதிரி நினைச்சிட்டு போய் திரும்பவும் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானேன். சும்மா ஒரு நாள் குடிச்சு பார்க்கலாம், ஆண்டவர் தான் மன்னிக்கிறவராச்சே, தண்டனை ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு நான் பார்த்துட்டேன். ஆனால் இன்னைக்கு வெளியவே வர முடியாத அளவுக்கு நான் சிக்கிட்டேன் பாஸ்டர், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு ஜெபம் பண்ண சொன்னார். நான் அவருக்காக ஜெபம் பண்ணி பரிதாபப்பட்டு ஜெபம் பண்ணி நான் அனுப்புனேன். நான் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை மிக கவனமாயிருங்கள். இன்றைக்கு இருக்கிற சமுதாயத்திலே, இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ சமுதாயத்திலே நிறைய கள்ள உபதேசங்கள் எழும்ப ஆரம்பித்து விட்டது. ஒரு நிறைய கள்ள உபதேசங்கள் எங்கு பார்த்தாலும் மனிதனுக்கு ஜனங்களை பார்த்து ஜனங்களுக்காக அவர்களை பிரியப்படுத்துறதற்காக நிறைய மாறிடுச்சு. இல்லை இல்லை இல்லை, ரொம்ப கவனமா இருங்க, ரொம்ப கவனமா இருங்க. நீங்க ஆலோசனை கேட்கிற நபர் ரொம்ப முக்கியம், நீங்க செய்தியை கேட்கிற நபர் ரொம்ப முக்கியம். நீங்கள் யாருடைய செய்தியை கேட்கிறீர்களோ அது மிக அவசியம், மிக அவசியம். அவங்க நல்லவர்களா, அவங்க பரிசுத்தமா வாழ்றாங்களா, அவங்களுடைய சாட்சி என்ன, அவங்க எதை சொல்ல வர்றாங்க, அது வேதத்தின்படி சரியா இருக்கிறதா தவறா இருக்குதா, நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும், ஒப்பிட்டு பார்க்கணும். நானா இருந்தா கூட அப்படிதான் சொல்றேன். வேதத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வந்தா கூட ஆண்டவர் சொல்றாரு, வேதத்தின்படி ஒப்பிட்டு பாருங்க, ஒப்பிட்டு பாருங்க. கவனமா ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஸோ நம்பர் 5, 5வது, ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதற்கு முன்பாக நீங்கள் செய்ய வேண்டிய 5வது காரியம் என்ன அப்படின்னா, நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும்னா ஆலோசனை கேட்க வேண்டும். நீங்கள் 2 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால், யெரொபெயாம் என்கிற அந்த சாலோமோனுடைய மகனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் தன் மத்தியிலே நடந்த, தன்னோடு கூட வளர்ந்த வாலிபர்களுடைய ஆலோசனையை கேட்டு முதியோருடைய ஆலோசனையை தள்ளி விட்டதுனால வேதம் சொல்லுது அவனுடைய ராஜ்யபாரத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. உங்களுக்கு தெரியும், அவன் ராஜ்யபாரத்தை இழந்தான். தாவீது அழகாய் கட்டி காத்த ராஜ்யபாரியம், அவன் அந்த ராஜ்யபாரம் அப்படியே சுக்கு நூறா உடஞ்சு போயிருச்சு. இது எதனால தெரியுமா? தவறான ஆலோசனையை கேட்டதுனால. நீங்கள் ஒரு வேதத்தில் ஒரு கிழட்டு தீர்க்கதரிசியும் ஒரு இளம் தீர்க்கதரிசியும் குறித்து வேதம் சொல்லும். அந்த இளம் தீர்க்கதரிசியை ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்றதுக்காக அனுப்பி விடும்போது ஆண்டவர் சொன்னார், நீ எங்கே நிற்காத, நீ ஊழியத்தை செய்துவிட்டு திரும்பி நீ வந்துருன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அந்த மனுஷன் கேட்கவே மாட்டார். அவன் வந்து கிழட்டு தீர்க்கதரிசியின் இடத்துல எவ்வளவோ சொல்லுவாரு, வேணாயா, இல்லை ஆண்டவர் என்ன, இல்லை உன்னிட்ட பேசின ஆண்டவர் தான் என்கிட்ட பேசினாரு. ஒரு தவறான ஆலோசனை ஆண்டவருடைய மாற்றி பேசுவாரா அப்படின்ற எண்ணம் கூட இல்லாமல் தலை சாய்த்ததுனால் வேதம் சொல்லுகிறது அவனுடைய வாழ்க்கை, அவன் சிங்கங்களுக்கு அவன் பலியாகி போயிட்டான். அவ்வளவு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இஸ்ரவேல் ராஜாவே கதிகலங்க பண்ணுற மனுஷன் ஒன்றும் இல்லாமல் போயிட்டான். காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒன்று தாங்க, ஒன்றே ஒன்று தாங்க, தவறான ஆலோசனை. ஆலோசனை ரொம்ப அவசியம். ஆனால் அதே நேரத்தில் தவறான ஆலோசனையை ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு நாளும் நீங்கள் கேட்டுறவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ இந்த 3 நாட்களும் உங்களோடு நிறைய காரியங்களை ஆண்டவர் பேசியிருப்பார்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த சத்தியத்தை திரும்ப திரும்ப நீங்கள் கேளுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த சத்தியத்தை சொல்லுங்க. ஆண்டவர் உங்க கூட இருப்பார். உங்களுக்காக நான் எல்லாருக்காகவும் ஜெபிக்க போறேன். ஆண்டவர் உங்களுடைய தோல்விகளை ஜெயமாய் மாற்றப் போகிறார். இனி நீங்கள் ஆரம்பிக்கிறதை கர்த்தர் கடைசி வரைக்கும் ஆண்டவர் உங்களை கொண்டு போய் நிறுத்துறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களை நடத்த போறார். இனி உங்கள் தோல்வி இல்லை. இனி உங்களுடைய காலடிகளை கர்த்தர் பிசக விடமாட்டார். உங்களோடு கர்த்தர் இருப்பார்.
இனி ஆரம்பிக்கிறது இல்லையென்றால் இதுக்கு முன்பாக ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கிறதை ஆண்டவர் வெற்றியாய் மாறப்போகிறார். நீங்கள் இருக்கிற இடங்களில், கேட்கிற இடங்களில் என்னோடு கூட இந்த நேரலையில் அப்படியே கண்களை மூடிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஹல்லேலூயா.